கடைசியில் ஒரு வழியாக ஜிம்முக்கு போனால் டே 3ஓட கதை. காலையில் எழுந்துச்சி குளித்து கிளம்பிட்டு டீயை சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு கிளம்பியாச்சு. போய்ட்டு வார்ம் முடிச்சுட்டு ரன்னிங்லாம் முடிச்சுட்டு ஸ்டெப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லபடியாக போச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபை. கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் கிளம்பியாச்சு. போய்ட்டு எப்பவும் போல் வார்ம் முடிச்சுட்டு ரன்னிங் பண்ணிவிட்டு அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட்டு. பசங்களோட பசங்க சிரமம் பண்ணிவிட்டு புது ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டவுட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கிளாஸ் ஓவர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் கிளம்பிட்டேன். நல்ல வாடிலை, ரெடி டு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வார்ம் அப் முடிச்சுட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேம்ப் கிளாஸ்னால ப்ராக்டிஸ்லாம் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட். நல்லா ஃபாஸ்ட்டாகவும் கற்றுக்குறாங்க. அப்படியே கிளாஸ் முடிச்சுட்டு நேராக வண்டி ஜிம்மு தான். கைஸ், ஃபோனில் சேமிப்பு பற்றாக்குறையினால எல்லா ஒர்க்கவுட்டையும் வீடியோ எடுக்க முடியல. ட்ரைனர் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் கொடுக்க ஸ்டார்ட்டு. எந்த மாதிரி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டார். நான் உங்களுக்கு தெரியாதா சொன்னேன், அவ்வளோதான். மனுஷன் புரிஞ்சிட்டாரு. ப்ரோ சேலஞ்சுக்கு 90 நாள் இருக்குது, 1 டே ஃபிட்னஸ் சேலஞ்ச் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் மனுஷன் சுயநிலைக்கே வந்தார். புஷ்அப் 20 4 செட்டு, ஸ்குவாட் 20 4 செட்டு, ஹை நீஸ் 20 4 செட்டு, புஷ்அப் ஜம்பிங் அதுவும் 20 4 செட்டு, தைஸுக்கு தரமான ஜம்பிங் ஸ்குவாட் 20 4 செட்டு, கடைசியாக பைசைக்கிள் கிரன்ச் 20 4 செட்டு. எல்லாத்தையும் பொறுமையாக ஒன்று ஒன்றா ட்ரெயின் பண்ணார். ஒர்க் அவுட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.